மாட்டேன்னாரு. இப்ப இவங்க 3 பேர் போய் கேட்டவுடனே சரிடா நான் நிக்கிறேன்டான்னு மறுபடியும் வந்தார். எனக்கு அது இன்னும் அதிர்ச்சியா இருந்தது. என்னங்க கமிட்டியில எல்லாத்தையும் கேட்ட போது அவர் சொல்ல இப்ப வரேன்னுட்டு மறுபடியும் நான் போனேன் ஹாஸ்பிட்டல். இப்போ என்னண்ணா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா, இல்லடா அது நான் நிக்கிறேன், அதான் நல்லது, நான் நிக்கிறேன் அப்படின்னு. அப்ப நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், நான் தவறா எடுத்துக்காதீங்க, நீங்க நின்னாலும் உங்களை எதிர்த்து நான் நிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஏன்னா இது யூனியன். எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சோம், எத்தனை போலீஸ் ஸ்டேஷன், எவ்வளவு சந்திச்சு வந்தோம். திடீர்னு போயிட்டு யாருகிட்டயோ கொடுத்துட்டு வர்றதுன்னா சரி வராதுன்னா, நீங்க நின்னா கூட நான் எழுத்து நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு அப்படின்னு. அதுக்கும் அவரால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அப்படியே ஃபார்ம் ஆச்சு சார். ஒவ்வொன்றும் ஃபார்ம் ஆச்சு. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களை சமாளிக்க முடியாம ஏதேதோ பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ராமராஜன் ஒரு அணி இருந்தது, அவங்க பின்னாடி இவங்க போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க பின்னாடி இந்த செயல்படுறாங்கன்னு என்னமோ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாங்க. சார் நான் கிட்டத்தட்ட அது ஏற்கனவே எல்லா மீடியாலையும் சொல்லியாச்சு, நான் அவரும் எத்தனை வருஷ கால நண்பர்கள் அப்படின்ட்டு. இவ்வளோ வருஷம் நடிகர் சங்கம், டப்பிங் யூனியன், சின்னத்திரை எல்லாத்துலயும் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் இப்ப வந்தவங்க. இவங்களை நம்புற அளவுக்கு நம்மள நம்பலையே. அது இவரெல்லாம் என்ன உழைச்சிருக்காரு, இவரெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவர் எழுத்து நிக்க வேண்டிய சூழ்நிலையில இப்ப டப்பிங் யூனியன் எலெக்ஷன் நிக்குது சார். ஏன்னா இதுல எனக்கு என்ன இன்னொரு பெரிய வருத்தம்னு கேட்டீங்கன்னா, பிகினிங்ல இருந்து நிறைய பேர் அந்த பிரஸ் மீட்ல கூட அவர் சொல்றது நான் கேட்டேன். ஏன் அவர் என் கூட உபத்தலைவராக தானே இருந்தாரு, அவர் எல்லாத்தையுமே ஆரம்பத்திலே கேட்டிருக்கலாமே, அவர் ஏன் கேட்காம விட்டாருன்னு கேட்டார். எல்லாத்தையும் நான் கேட்டேன், எதுக்குமே அவர்கிட்ட பதில் வரல. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறத பார்த்த உடனே என்ன அவாய்ட் பண்ணணும்னு அந்த 4 பேர் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த ஸ்டெப் என்னன்னா, நாங்க உபதலைவராக ஜெயிச்சு யூனியனுக்குள்ள வந்த போது ராஜேந்திரன் சார் உள்ள வந்தாருன்னா யாரும் எழுந்துச்சு அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது, யாரும் அவருக்கு விஷ் பண்ணக்கூடாது, அவர் காஃபி டீ கேட்டா வாங்கி கொடுக்கக்கூடாது, நாங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றது கொடுக்கக்கூடாது, சாப்பாடு கேட்டா கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்தது. என்ன இது, நானும் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், ஒரு உபதலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், எனக்கே இந்த அளவுக்கு மரியாதை இல்லாம இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு தொடர்ந்து உள்ள போயிட்டே இருக்கும். காலையில 10 மணிக்கு ஆபீஸ் திறந்தா 10:15 நாங்க இருப்பேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயத்துல என்னை அவமானப்படுத்தி என்னை எடுக்கணும்னு பார்த்தாங்க. அது முடியவே முடியல. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு யூனியன்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா நிர்வாகத்திட்ட சொல்லணும். உபதலைவர்கள், இணைச்செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் மட்டும் ஒரு முடிவு எடுக்கிறது, அவங்க போய் அண்ணன் கிட்ட சொல்லுவாங்க, அண்ணன் என்ன சொல்றாரோ நமக்கு தெரியாது, அது உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகும். அந்த தகவல் மட்டும் எங்களுக்கு வரும். இது சரியான போக்கா எனக்கு தெரியல. ஸோ அந்த 4 பேர்கிட்ட இருந்து நம்ம யூனியனை காப்பாற்றணும். அதுதான் இப்போ இந்த அணியினுடைய மெயின் நோக்கம். இதுல ராதாரவி அண்ணன் எழுத்து நிக்கிறது அதெல்லாம் கிடையாது. அந்த 4 பேர் சுத்தி ஒரு 40 பேர் இருக்காங்க. அந்த 40 பேருக்கு தான் வேலை வாய்ப்புகள். அந்த 4 பேர், அந்த 40 பேர். அப்ப எதுக்கு இவ்வளவு பேர் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள வந்து உட்கார்ந்தாங்க? எல்லாமே அவங்களா முடிவு பண்ணிக்கிறது. எதுவுமே இதனால என்ன லாபமா நஷ்டமா என்ன இது அப்படின்னு. நான் ஒரு சின்ன உதாரணங்கள் சொல்றேன் சார், நம்ம பத்திரிகை ஊடக சகோதரர்களுக்கு சொல்றேன். இந்த உள்ள இந்த செகண்ட் டைம் ரவி அண்ணன் தலைவராகவும் செயலாளராக கதிர் அவர்களும் உள்ள வந்த உடனே த கிங் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் ஒன்று ரெடி பண்ணாங்க. ஓகே, அவங்க வந்தாங்க. என்ன பண்ணாங்க, முதல்ல ஒரு டப்பிங் தியேட்டர் கட்டணும்னாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, எதுக்கு டப்பிங் தியேட்டர் கட்டுறீங்க? இல்லை, உறுப்பினர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் வாய்ஸ் எப்படின்னு சரி பண்ணணும் அப்படின்லாம் கேட்டேன். இது நடைமுறைக்கு சாத்தியப்படாதுங்க, அதுக்கு மெத்தடே வேற அப்படின்னு சொன்ன போது கேட்கல, எதுவுமே கேட்கல சார். கட்டிட்டாங்க. கட்டிட்டு அதுக்கு எஸ்பிபி சார் பேர் வச்சாங்க. சரி, ஓகே, நீங்க கட்டினீங்க, எஸ்பிபி சார் பேர் வச்சிங்க. அதுல என்ன ஒர்க் நடந்தது? ஒரு ஒர்க்கும் நடக்கல. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் மெம்பரா சேர்ந்தாங்க.
சார் நீங்கள் மெம்பர் வந்து சேர்ந்துருக்கீங்களா, வாங்க இந்தாங்க இது ஒரு கேரக்டர், இதை பேசி காட்டுங்க, லிப்பு கரெக்டாக சிங்க் பண்ணுறீங்களா, ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் இல்லை சார், எதுவுமே பண்ணல, அது அப்படியே கிடக்குது. இப்போ அது யாரோட காசு? அதை கட்டுறதுக்கு உறுப்பினர்களோட காசு. அது அப்படியே இருக்குது. அதோட சேர்த்து அந்த பில்டிங்கை அடிச்சாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணாங்க, ஒரு டைரி போட்டாங்க. அந்த டைரி எடுத்துன்னு வரணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். ஒரு டைரி என்னன்னா கால் ஷீட் டைரி. இப்போ நம்ம பின்னணி குரல் பேசக்கூடிய கலைஞர்கள் எல்லாமே ஒரு தேட்டருக்கு போய் டப்பிங் பேசும்போது அவங்க 9 to 1, அப்போ 9 to 1 இவர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட வந்து அந்த இன்ஜினியர் சாரோ இல்லை கட்டி எந்த சினிமா கம்பெனிக்கு அவங்க டப்பிங் பேசுனாங்களோ அந்த மேனேஜர் ஒரு கையெழுத்து போடணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். ப்ராக்டிக்கலாக எந்த மேனேஜரும் கையெழுத்து போட மாட்டாங்க. இவங்க டப்பிங் முடிக்கிற நேரத்தில் மேனேஜர் அங்கே இருக்கணும். இல்லாமல் போயிட்டாருன்னா, அவர் வேற ஏதாவது வேலையை பார்க்க போயிட்டாருன்னா எதுவுமே பண்ண முடியாது. இது ப்ராக்டிக்கலாக வராதுங்க. வேண்டாம் வேண்டாம், இல்லை இல்லை சார் பண்ணணும். அது கூட அந்த புக்கை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சார் இடம். அதில் 9, 9:30 கூட நீங்கள் எழுத முடியாது. குட்டி 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 குட்டியாக போட்டாங்க. நான் இதை சொன்னேன், ஒரு பொருட்டாவே என்ன நினைக்கல. அவ்வளோ புக்கு பிரிண்ட் பண்ணாங்க. இன்னும் அது யூனியன்ல கிடக்குது. சில பேருக்கு கொடுத்தாங்க,